ஹாய் மக்களே! பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற எக் பேஜோ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை ஒரு முறை ட்ரை பண்ணீங்க, மறுபடியும் இதை செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எக் பேஜோ பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி முட்டைகளை கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு பவுலில் கொஞ்சமாக புளி சேர்த்து, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புளியை ஊற வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து, உப்பு கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி உப்பை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு 4 பல் பூண்டு, இதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, இதையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், இதை நீள்வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டு வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுப்படணும். இந்த அளவுக்கு வறுத்தா தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஆயில்லையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் போட்டு வறுத்துக்கலாம். பூண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுப்படணும். பூண்டையும் வறுத்து இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். மீதி இருக்கிற இந்த ஆயிலையும் இன்னொரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த ஆயிலும் நம்மளோட ரெசிபிக்கு தேவைப்படும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் அசம்பிள் பண்ணிக்கலாம். உப்பு கரைச்ச தண்ணி, புளி கரைச்ச தண்ணி, பூண்டு ஃப்ரை பண்ண ஆயில், ஃப்ரை பண்ண பூண்டு, கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ப்ளஸ் பாயில்டு எக். அவ்வளோதான். இப்போ ஸ்டஃபிங் பண்ண வேண்டியதான். ஸ்டஃபிங் பண்ணலாமா? எக் எடுத்து இது மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம், சும்மா லைட்டாக கட் பண்ணாலே போதும். இதுக்குள்ளே நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிற ஆனியனை ஃபஸ்ட்டு ஸ்டவ் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் ஃப்ரை பண்ணியிருக்கிற கார்லிக் 2-3 பீஸ் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆயில் இருக்கு இல்லையா, இதை ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளி கரைச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு கரைச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எக் பேஜோ ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.